வார்த்தையால சொல்ற பதில விட, வாழ்க்கையால சொல்ற பதிலுக்கு வலிமை ரொம்ப அதிகம். நம்மக்கிட்ட பேசுற எல்லாருமே உண்மையா தான் பேசுறாங்களா? அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சாலே, நம்மளோட நிம்மதியானது மொத்தமாவே போயிடும். வாழ்க்கை நம்மள பின்னோக்கி இழுக்கும்போது மனச தளர விடக்கூடாது. ஏன்னா, பின்னோக்கி இழுக்கப்படுற அன்பு தான் முன்னோக்கி பாயும். ஸோ அந்த அம்பு மாதிரி நம்ம இருக்க கற்றுக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தேவைப்படும்போது பழகுறதும், தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தெரிகிறதும், இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிற வர மனுஷங்களோட வாழ்க்கையில் ஏமாற்றமும் தோல்வியும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு பசிக்கிறப்போ கிடைக்காத உணவும், நம்ம பதறும் போதும் கிடைக்காத உறவும் என்றைக்குமே நம்மளுக்கு தேவையில்லை. வழியிலேயே பெரிய வழி என்னன்னு தெரியுமா? நம்ம கூடவே இருந்து சிரித்து பேசி, அதுக்கப்புறம் நம்மளோட முதுகில் குத்தி, அது மட்டும் இல்லாமல் எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம கூடவே இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் அந்த ஒருத்தங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது இருக்கிற வலியோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை தின்னதுக்கு அப்புறமா தான் தெரியும் எது இனிக்கும், எது நம்மளோட உடலை கிழிக்கும் அப்படின்னு. அது மாதிரி தான் சில உறவுகளும் கூட. சில சமயத்தில் மலைக்கு ஒதுங்கி நிற்கிறத மாதிரி ஒரு சில உறவுகள் கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கி நிற்கிறது எவ்வளவோ நல்லது. உயிர் கொடுக்குற அளவுக்கு உறவுகள் வேண்டாம். எங்கேயுமே நம்மளை விட்டு கொடுக்காத அளவுக்கு உறவுகள் இருந்தாலே போதும். என்னதான் உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டாலும் சில மாற்றங்கள் வலிக்க தான் செய்யும். ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கிற இதயத்துக்கு தான் தெரியும் ஏமாற்றத்தோட வலி என்னன்னு. சில பேர் நம்மளுக்கு மன வலியை தருவாங்க, சில பேர் நம்மளுக்கு மன வலிமையை தருவாங்க. அதனால் மன வலியோடு கடந்து போகாமல் மன வலிமையோட நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். யார் மேலேயுமே அளவு கடந்த அன்பு வைக்காதீங்க. அவங்களோட சின்ன மாற்றம் கூட நம்மளை அளவுக்கு அதிகமாக காயப்படுத்தும். பாசம் குறைஞ்சா பேசுகிற நேரம் கூட குறைஞ்சிரும். அன்புக்காக அதிகமாக ஆசைப்படாதீங்க. ஆரம்பத்தில் நம்மளோட மனசை அள்ளுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளோட மனசை கொண்டுடுவாங்க. நம்ம பழகாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்க வைக்குது ஒரு சில உறவுகள். வாழ்க்கையில் நம்மளை விட்டு செல்லுற அளவுக்கு ஒரு சில உறவுகள் இருந்தாலும் கூட, நம்மளுக்கு எப்போவுமே ஆதரவாக இருக்கிற ஒரே ஒரு உறவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தனிமை மட்டும்தான். சில உறவுகள் நம்மளை விட்டு விலகும்போது ஒன்றை மட்டும் உணர்த்தி விட்டு போயிடுறாங்க. வாழ்க்கையை யாருக்காகவோ வாழ்கிறத விட உனக்காக வாழ்கிறதுக்கு பழகிக்கோ அப்படின்னு. சில உறவுகள் எல்லாமே வாடகை வீடு மாதிரி தான். எவ்வளவுதான் நம்மளோட அன்பை கொடுத்தாலும் கூட அது தற்காலிகமானது மட்டும்தான். நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே கடினமான பாதையானது நம்மளை ஒரு மகிழ்ச்சியான முடிவுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒருத்தரை நம்ம அளவுக்கு மேலே கண்மூடித்தனமாக நம்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கை ஒரு நாள் கொன்னுருவாங்க. அதனால் இப்படிப்பட்டவங்களை நினச்சி அளவுக்கு அதிகமாக நம்ம கஷ்டப்படுறத விட நம்மளோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ பழகிக்கோங்க. பழகும்போது யாரோட கேரக்டருமே ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரிகிறது கிடையாது. பழகுனதுக்கப்புறம்தான் ஒரு சில உறவுகளோட பழக்க வழக்கத்தை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பழக ஒரு சில உறவுகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மேலே சலிப்பு கூட தட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக அன்பாக இருந்தாலும் நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல எப்போவுமே தெளிவாயிருங்க. அது எவ்வளோ பெரிய அன்பான உறவாக இருந்தாலும் சரி, அதையும் மீறி ஒருத்தங்க மேலே அளவு கடந்த அன்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை உங்களோட மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் வெளியில் மட்டும் காட்டிடாதீங்க. ஏன்னா அதையே உங்களோட மனசை அழிக்கிற ஆயுதமாக அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சமயத்தில் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் கூட நம்ம அசைக்க முடியாத ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அன்பானவங்க கிட்ட கூட அளவோடு தான் எல்லா விஷயத்துலையும் நடந்துக்கணும். அவங்க நம்மளை எந்த தூரத்தில் வச்சுருக்காங்களோ அதே தூரத்தில் தான் நம்மளும் இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது கூட அந்த உறவில் நம்மளுக்கு ரொம்ப அமைதி அப்படின்றதும் முக்கியம். அவங்க பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக நம்மளோட